ஹாய் கைஸ், வெல்கம் டு அ நியூ லாங் வீடியோ. ரொம்ப நாளாக நான் லாங் வீடியோ போடலை. சார் லாங் டைமுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் லாங் வீடியோ போடுறேன். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெஜிடேரியனுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு கர்ட் ரைஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி கர்ட் ரைஸுங்கிற பாருங்கள், கர்ட் கறி பார்க்க போகிறோம். இது ரொம்ப பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் சின்ன டீனேஜர்ஸ் பெரிய பசங்க யார் வேணால் பேச்சுலர்ஸ் கூட இது பண்ணி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் ஒரு பேனில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணியிருக்கணும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா இது ஒரு கோல்டன் ப்ரௌனில் கொஞ்சம் நல்லா வேகணும். இது வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட மேரோவெல்லாம் ஆட் பண்ண முடியும். பட் அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக்கிறது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அந்த ஒரு பச்சை வாசனைலாம் போகும்னு சொல்லுவாங்கள்ல, இதுக்கு உங்களுக்கு ஸ்மெல் தெரியும்னு தரல, பட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு 1.5 டீஸ்பூன் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, டொமேட்டோ இதில் ஆட் பண்ணணும். நான் சொன்னேன்ல கைஸ், உங்களுக்கு இது ஈஸி மாதிரி தான் தோணும். ஓகே, ஏன்னா இது ரியலி ஈஸியாக இருக்கும். நான் இது நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் தயிர் கொஞ்சம் ஊற்றும்போது கொஞ்சம் கட்டியாக பார்த்துக்கோங்க. ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளிப்பெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர்லாம் நல்லா ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு இதாகிறது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கேர்டு நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, கேர்டு ஊற்றினாலே நம்ம 90% ஆஃப் இதை முடிச்சிட்டோன்னு அர்த்தம். அடுத்து கடைசியும் உப்பு, அதுக்கப்புறம் கொரியண்டர்லாம் போட்டு ஒரு மிக்ஸ்அப் பண்ணி முடித்தோம்னா நம்மளோட டேஸ்டியான கர்ட் கறி ரெடி ஆகிடும். அதனால் மிக்ஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான்.